வணக்க நேயர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்கிறது வெப்பால சோப்புல என்னென்ன பயன்கள் இருக்குது, எது எதுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு நம்ம பார்த்துடலாங்க. வெப்பால சோப்பு வந்துங்க நம்ம ஸ்கின் டிசீஸுக்கு அதுதாங்க ராஜா. அதை தவிர வேற யாருமே கிடையாது. சித்த மருத்துவத்துல சொல்லுது, நடைமுறையில நிறைய பேர் செஞ்சு பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதை தான் நாங்க உங்களுக்கு சொல்றோம். என்னென்ன பிரச்சனைகளுக்கு இருக்குது, சொரியாசிஸ், எக்ஸிமா, தோல் சம்பந்தமான எந்த டிசீஸா இருந்ததுனாலும் நம்ம வெப்பால சோப்பை பயன்படுத்தலாம். சரிங்க, அந்த வெப்பால சோப்புல பயன்படுத்துறப்ப நம்ம என்ன கடைபிடிக்கணும் அப்படிங்கறதாங்க இன்னைக்கு முழு டாபிக். சரிங்க, நம்ம பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நம்ம உடம்புக்கு தேங்காய் எண்ணெய் பிளஸ் வெப்பால ஆயில நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு பயன்படுத்தலாம். ஓகே, அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணுங்க, உணவு கட்டுப்பாடு மிக முக்கியங்க. என்னென்ன சாப்பிடக்கூடாது, மீன், சிக்கன், கருவாடு இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுங்க. அது மட்டுமாங்க, வெஜிடேரியன்ல இருக்குது லிஸ்ட் சொல்ற பாத்துக்குங்க. கத்திரிக்காய் சாப்பிடக்கூடாது, கருணக்கிழங்கு, சேனக்கிழங்கு, சேப்பக்கிழங்கு, இது போல ஒரு சில கீரைகளும் சாப்பிடக்கூடாதுங்க. சரிங்க, இவ்வளவு தூரம் நீங்க சொல்றீங்களே, நாங்க என்ன பண்றதுன்னு கேக்குறீங்களா? நீங்க இதெல்லாம் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி ஜிஹெச்சுக்கு போங்க, சித்த மருத்துவ பிரிவு இருக்கும், அங்க போய் டாக்டரோட ஆலோசனை பண்ணிட்டு அதுக்கு பிறகு நீங்க செஞ்சு பயன்படுத்துங்க. அதுதான் இதுல முக்கியம். ஓகேங்களா?